அனைவருக்கும் வணக்கம். இனிக்கும் இலக்கணம் பற்றி ஒரு சிறிய அறிமுகம். என்னுடைய பெயர் கி.பே. மோகனாம்பிகா. வேளாளர் மகளிர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக தமிழ்துறையில் பணியாற்றி வருகிறேன். இலக்கணம் அப்படிங்கிற தமிழ் மொழி அப்படின்னாலே இலக்கணம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் முதல்ல நம்ம மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி அன்றே பாடினான். அது மட்டுமன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்மொழி. பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து இடைக்கும் ஓர் எல்லையொரு இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும் செவ்வியல் மொழிகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற நம் மொழியில் சிறப்பு வாய்ந்ததே இலக்கணம்தான். அதனால்தான் பாரதிதாசன் போன்ற கவிஞர்களெல்லாம் கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இத்தகைய பாடல் வரிகளில் உள்ள இலக்கணங்கள் அவருடைய கவிதை வரிகளை மேலும் மேலும் மெருகூட்டி காட்டுகின்றன. அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் உண்டு. பைந்தமிழ், வடிதமிழ், மதுரம் ஒழுகிய தமிழ், தெள்ளித் தெளிக்கும் தமிழ் கடல், தெளிதமிழ், தெள்ளத்தமிழ், முதுசொற் புலவர் தெளித்த பசுந்தமிழ், தெய்வத்தமிழ், மதுரம் ஒழுகும் கொழித்தமிழ் என்று பல்வேறு வகைகளில் தமிழ் மொழியை பற்றி இன்னும் கூறிக்கொண்டே போகலாம். அத்தகைய மொழிகளில் சிறந்த ஒரு மொழியான நம்முடைய தமிழ் மொழியில் இலக்கணம் இலக்கியம் என்ற ஒரு பாகுபாடு உண்டு. இலக்கணம் இலக்கு கூட்டல் அணம், அதாவது மேன்மை பொருந்தியது, அழகு பொருந்தியது, உயர்வு பொருந்தியது என்று கூறுவர். இலக்கியம் என்பது ஒரு குறிக்கோளோடு வருவது. ஒரு மொழிக்கு சிறப்பினையும் அழகையும் கொடுப்பது இந்த இலக்கணமும் இலக்கியமும் தான். நாம் ஒரு மொழியை தவறில்லாமல் கற்க வேண்டும் என்றால் அதற்கு இலக்கணம் மிகவும் அவசியமாகிறது. மொழி என்பது நமக்கு கருத்து பரிமாற்ற கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. பார்த்தோமானால் விளம்பரங்கள், செய்தித்தாள்கள், இதழ்கள், நூல்கள், வானொலி, தொலைக்காட்சி, ஊடகம், இணையம் என பல்வேறு தகவல் தொடர்பு சாதனங்கள் மொழிகளை பயன்படுத்தி இன்று நாகரீகம் நிறைந்த உலகத்தில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன எனலாம். இலக்கணத்தில் முதலாவதாக திணை. நம்முடைய வாழ்க்கை முறையே திணை அடிப்படையில் தான் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி சங்க காலங்களில் சொல்லுவாங்க. ஐந்திணைன்னு சொல்லுவாங்க. இதில் இலக்கண திணையில் பாகுபாடு பார்த்திங்கன்னா உயர்திணை, அக்ரிணை. இது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதை நன்னூலாரும் சொல்லியிருக்காரு, தொல்காப்பியரும் எடுத்து சொல்லியிருக்கார். அந்த பால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த திணைக்குரிய பால்களாக உயர்திணைக்கு பார்த்திங்கன்னா 3 பால்களும் அக்ரிணைக்கு 2 பால்களும் வகுக்கப்பட்டுள்ளது. உயர்திணைக்கு ஆண்பால், பெண்பால், பலர்பால், அக்ரிணைக்கு ஒன்றன்பால், பலவின்பால் என. அடுத்து திணை பால் அதோடு சேர்ந்து எண், இடம், அதாவது நம்முடைய இலக்கண அமைப்பு முறையே இப்படி தான் இருந்திருக்கு. எண் ஒருமை, பன்மை, ஒன்றை குறிப்பது ஒருமை, பலவற்றை குறிப்பது பன்மை. இடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை அப்படின்னா தன்னை குறிப்பது. ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான். முன்னிலை அப்படின்னா நமக்கு முன் இருப்பர், நீ, நீர், நீங்கள். படர்க்கை நாம் இருவரையும் தவிர்த்து பிறர், மற்றவர், அவர் அப்படின்னு சொல்லி அவன், அவள், அது, அவர் அப்படின்னு சொல்வதுதான் இடம். அப்போ அது தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு 3 வகையாக சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே தமிழ் மொழியில் நம்ம ஒற்றுப்பிழைகள், அதாவது சந்திப்பிழைகள், இப்போ மேதை அப்படின்னு சொல்லும்போது அதை மே அப்படிங்கிறது மோதை அப்படின்னு எழுதுறதுனால சில இடங்களில் பிழைகள் ஏற்படுது. பிழைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் பேசும் பொழுதோ, நாம் இல்லை ஒரு சில விஷயங்களை படிக்கும் பொழுதோ நமக்கு நாமே ஏற்படுத்துகின்ற குழப்பங்கள் தான். ஏன்னா ஒற்றுப்பிழைகள் பெரும்பாலும் எழுதும் போதும் சந்திப்பிழைகளும் எழுதும் போது தான் இடம்பெறும். பேசுகின்ற முறையிலேயே எழுதுனா தமிழ் மொழியில பிழை என்பது கிடையாது. இதை தான் நன்னூலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசாத்தாப்பா மிகும் விதவாதன மண்ணே அப்படிங்கிற விதிப்படி இயல்பா எங்க வரும், எங்க ஒற்று மிகும், பல்லெழுத்து மிகும், மிகாத இடம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மொழி சிறப்போடு சொல்லும்போது இலக்கணம் அப்படின்னாலே பிழை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ இந்த காலத்து மாணவர்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நன்னூல், தொல்காப்பியம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவாக இருக்கும். நன்னூலை எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பகுதியை நான் உங்களுக்கு எடுத்துட்டு அதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இப்போ வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு சொல்லுவோம். மிகா இடங்கள் அப்படிங்கிறது நம்ம 6ஆம் வகுப்புலேருந்தே இது ஒரு பாடப்பகுதியாக படிச்சுட்டு வர்றோம். இருந்தாலும் கல்லூரி கடந்தும் இன்று ஒரு பணியில் வந்ததுக்கப்புறம் கூட பிழை அப்படிங்கிறது நம்மிடையே பரவலாக வந்துட்டே இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நாம் வெறும் பேச்சு மொழியை ஆங்கிலம் கலந்தே அதிகமாக தமிழ் மொழியை கூட ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி தான் நம்ம பேசுகிறோம். அந்த ஒரு மாற்றம் கால மாற்றத்தினால வந்ததின் விளைவு தான் இது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நன்னூலார் என்ன கருத்தை சொல்லியிருக்காங்கன்னா, வருமொழியில் முதலில் வருகின்ற, அதாவது நிலைமொழி வருமொழிங்கிற 2 பாகுபாடு இருக்குப்பா. அதில் வருமொழி அப்படிங்கிறது வருகின்ற மொழி, அதில் கா சா தாப்பா வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த இடங்களில் வல்லினமைகள் மிகுந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா, உவமை தொகையில் வரும் வல்லினம் மிகும், ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வர்ற வல்லினம் மிகும், இருபெயரட்டு பண்பு தொகையில் வர்ற வல்லினம் மிகும், சுட்டு வினா, அதாவது சுட்டெழுத்துனா அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி அது இது அது சொல்கிற மாதிரியா அதில் மிகும். அடுத்து ஓர் எழுத்து சொற்கள், இப்போ பார்த்திங்கன்னா தை பொங்கல் அப்படின்னா தை கூட்டல் பொங்கல்னா தை பொங்கல் அப்படின்னு வரும். அப்போ அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற்றுமை புணர்ச்சி, வேற்றுமைங்கிறது ஐயாளுக்கு இன்னது கண் படிச்சிருப்போமோ அதில் பார்த்திங்கன்னா அதில் குடம் அப்படிங்கிறது காசாத்தாப்பாவில் வர்ற அந்த கூ, அதில் வந்தாலும் வல்லினம் மிகும். பண்பு தொகை, அடுத்து அகர இகர ஈற்று பெயர், யகர மெய்யீற்று பெயர், இந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வல்லினம் மிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டியும் வன்தொடர் குற்றிய லிகரம், இந்த மாதிரி இன்னும் நிறைய வினை எச்சங்களில் முன்னாடி வருகின்ற வல்லினம், இப்படி வர்ற வல்லினங்கள் எல்லாம் மிகுந்து தான் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. வல்லினம் மிகு இடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மிகா இடங்கள்னு பார்த்திங்கன்னா குறுகிய அளவில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உண்மை தொகை, உண்மை அப்படின்னா என்ற மாதிரி தாயும் தந்தையும் அப்படிங்கும்போது தாய் கூட்டல் தந்தைன்னா தாயும் தந்தையும் தான் எழுதணுமே தவிர அந்த இடத்துல எந்த ஒரு மெய்யெழுத்தும் மிக்கு வராது. அதே மாதிரி வினைத்தொகை, வினைத்தொகை அப்படிங்கிறது காலத்தை உணர்த்தக்கூடியது. பாய் புலி அப்படின்னா பாய் கூட்டல் புலி அப்படிங்கும்போது பாய்கின்ற புலி, பாயும் புலி, பாய போகிற புலி, அந்த மாதிரி 3 காலத்தையும் உணர்த்தினால வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவி அடுக்கு தொடர் அப்படிங்குவாங்க, சலசல அப்படி பல அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது. அடுத்து விழித்தொடர், ஒருவரை அழைக்கிற மாதிரி கண்ணா இங்கே வா அப்படிங்கும்போது அந்த இடத்துலையும் எங்கேயுமே பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது. அடுத்து வியங்கோள், வாழ்க வாழிய வாழியர் அப்படின்னு ஒருத்தரை வாழ்த்துகின்ற முறையில் வருகின்ற அந்த வியங்கோள் வினைமுற்று பகுதியிலும் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகை நம்ம பார்த்தோம். வல்லினம் மிகும் இடங்களில் சொன்னீங்களேங்க மேம், வல்லினம் மிகும் அப்படின்னு வேற்றுமை புணர்ச்சியில் நான் சொல்கிறது இப்போ வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை தொகையில் மிகவே மிகாது வல்லினம். இப்படி எந்தெந்த இடங்கள், அதே மாதிரி எண்ணிக்கையில் அத்தனை இத்தனை எத்தனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. அப்புறம் 8 10 இதெல்லாம் எண்ணு பெயர்கள், இதுலேயும் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர் அப்படின்னா வண்டு பறந்தது, வண்டுல இப்போ கண்ணா வா அப்படிங்கிற மாதிரி ராமன் வந்தான், அந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது. அப்புறம் சுட்டு சொற்கள் அவை இவை உவை இதெல்லாம் வல்லினம் மிகாது. ஏன்னா நம்ம சுட்டு வினா வேற்றுமை புணர்ச்சி இதெல்லாம் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். மிகாது அப்படிங்கிற இடத்துல எந்த இடங்கள்ங்கிறது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. வினா எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆ ஏ ஓ, அந்த எழுத்துக்களுக்கு பின்னாடியும் அவளா சொன்னால் அவனா சொன்னான் நானா பார்த்தேன்ங்கிற மாதிரி அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது அப்படின்னு வல்லினம் மிகாது இடங்களுக்கும் இதே மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கிற சொல்லுக்கு, படி அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி எல்லாம் வல்லினம் மிகாது. நன்னூலார் சொல்ல வல்லினம் மிகு இடம் மிகா இடங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டாலே நம் மொழிகளுக்கு எழுது மொழிகளை பயன்படுத்தும் பொழுது ஏற்படுகின்ற பிழைகளை எல்லாம் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, தமிழ் படித்த நிறைய பேரறிஞர்களுடைய கருத்து. ஆதலால் இதை அறிந்து மாணவர்களே உங்களுடைய பிழைகளை எல்லாம் திருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.